ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி வெல்கம் டு டாம் அண்ட் ஜெர்ரி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து எர்னரோ P10 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆன்லைனில் தான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 2200 சம்திங் வாங்கணும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இப்போலாம் உங்களுக்கே தெரியும், இதை வந்து அவங்களே அன்பாக்சிங் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி தான் கொடுப்பாங்க, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்து. ஸோ அவங்களே ஓப்பன் பண்ணி கொடுத்த பாக்ஸிங் தான் எர்னரோ P10. ஓகேங்களா, இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் கெப்பாசிட்டி, யூசர் மேனுவல், யூஸிங் டைப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்பாக்சிங் பார்ப்போம். இதில் வந்து உங்களோட கேஸ், இதில் தான் வந்து திங்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வாரண்டி கார்டு இருக்குது, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் ஸோ சிங்கிள் அடாப்டரில் நம்ம டியூவல் சேனலுக்குமே சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ சார்ஜிங் கேபிள். ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது நம்மளோட மைக். ஸோ நல்ல ஒரு ஓப்பன் சவுண்டோட நல்லாயிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 மைக்கு. ஸோ 2 மைக் கொடுத்துருக்காங்க, ஒரு அடாப்டர். இந்த அடாப்டர் வந்து நம்ம மொபைலில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இது ஒரு ஆட்டோமேட்டிக், நம்ம எதுவும் செட்டிங்ஸ்லாம் எதுவும் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 பிளிங்க் ஆகும். இது 2 ரைட்டு லெஃப்ட் மைக். இது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் ஒன் வந்து சார்ஜிங், செகண்ட் ஒன் வந்து இது மொபைலில் கனெக்ட் ஆகிட்டு இருந்தால் ஸோ பிளிங்க் ஆகும். இப்போது கனெக்ட் ஆகலை, இது பிளிங்க் ஆகுது. கனெக்ட் ஆகிட்டு இருந்தால் பிளிங்க் ஆகாது. ஸோ தேர்ட் ஒன் நாய்ஸ் கேன்சலேஷன், நீங்கள் இதை மியூட்டில் போட்டுடலாம். இது வந்து ஆன் ஆகிட்டு நீங்கள் பேசுகிறீங்க, மைக்கை ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இது பிளிங்க் ஆகும். இது வந்து ஒரு மேக்னெட்டிக் சிஸ்டம். சத்தமே நல்லா இருக்கு. இது மேக்னெட்டிக் ரொம்ப எஃபிஷியன்சியாக இருக்குது, செம்மையாக இருக்குது மேக்னெட்டிக். ஸோ இப்போ இது கனெக்ட் ஆகலை, ஸோ அதனால் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய மொபைலோட டைரக்ட் வாய்ஸில் தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ அதோட நாய்ஸே கம்மியாக தெரியும். இப்போ இதை என்னோடய மொபைல்லே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது என்னோடய மொபைலில் அடாப்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, என்னோடய மொபைலில் அடாப்டர் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் மைக் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இதில் ரெண்டுத்துலேயுமே மைக் ஆஃபில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லுங்கள். இவ்வளோ அழகாக சார்ஜ் எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மானிட்ரு பார்க்குறதுக்கே ஒரு அழகான ஒரு இதாக இருக்குது. ஸோ இதில் மைக் ஆன் பண்ணுறேன். ஸோ இது வந்து லெவல் 1. இப்போ தான் என்னோடய வாய்ஸ் கிளியராக கேட்குதான்னு பாருங்கள். இது லெவல் 1. இதில் லெவல் 3 டைப் வந்து இந்த மைக்கு ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ இது லெவல் 1. திரும்பவும் அகைன் கீழே இருக்க இது வந்து இந்த பட்டன் தான் வந்து உங்களோட வாய்ஸ் ரெகக்னேஷனை மேனேஜ் பண்ணும். இது லெவல் 2. ஸோ லெவல் 3 பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் பிளிங்க் ஆகும், 1 2 3. ஸோ இதுதான் 1 and 2 3 நாய்ஸ் கேன்சலேஷன். இப்போது வந்து இது நான் இன்னும் யூஸ் பண்ணல, ஃபீல்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேலே எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். டாடா, பை பை.